சத்யஜித் ஃபிலிம்ஸில் சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்த படம் பண்ண போகிறாரு. ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆகணும். இல்லைன்னா அவங்க இந்த ஆள் என்னை மதிக்கவே இல்லைடா, கரகட்டக்காரன் 2 வேறு கேட்டிருக்கீங்க, அதுக்கு அவர் செலவு என்ன ஆகும்? 1800 பாட்டு எழுதியிருக்கோம். இது வரைக்கும் புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. புக்கு ரெடியாக இருக்குது. அது உங்களுக்கும் 30 சுதந்திரை மறக்காதவங்க யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க சார், உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே வேணாங்க சார், ஏன்னா எல்லார் மனசுலையும் ரொம்ப ஓகே சார். ஐயா திரு கங்கை அமரன் சார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புரையில் 10ஓட 11 தான். என்ன எல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் விட்பா என்றைக்கு இங்கே இந்த மேடையில் தொடங்கப்பட்டுச்சோ இல்லை, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நேராக எல்லோரும் பார்க்குற மாதிரி. பாதி உடை தெரியாது அங்கே நின்றோம்னா. அது கிளாஸில் போட்டதிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். விட்பாவில் தான் இருக்கோம். விட்பா இந்த பாருங்க, இவ்வளோ பெரிய போர்டு இருக்குது பின்னலில் அதையும் சேர்த்து கவர் பண்ணி எடுங்க வீடியோவில். விட்பா ஆரம்பிக்கும்போது வந்தேன். எனக்கு ஒன்றும் புரியல இந்த டைமில், என்னது விட்பான்னு. அப்போ அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அவர்கள்ட்ட பேசும்போது அவங்க ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. திரைப்பட உலகத்தில் தயாரிப்பாளர்கள் யாருமே இந்த மாதிரி கொள்கைகளை வச்சு திரைப்படங்கள் எடுத்ததில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒன்று. ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்து தயாரிப்பாளர்கள் பேரில் நீங்கள் போட்டிங்கனாலே அதுக்கு ஒரு தனியாக ஒரு ட்ரெய்லர் போடணும்னு நினைக்கிறேன் நான். இத்தனை பேர் பங்குதாரர்கள்னு போட்டிங்கனால் அதுக்கே பெருசாக போடணும். தன்னை பற்றி நினைக்கிற மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வர்றதை எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாரையும் சேர்த்து வேலை பண்ணலாம் அப்படி சொல்லி நினைக்கக்கூடிய பண்பு இருக்கு. அது ரொம்ப சினிமாவில் இதுவரைக்கும் யார்ட்டும் இல்லை. ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குது, ஜெமினி ஸ்டுடியோ இருக்குது, நிறைய ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கோல்டன் ஸ்டுடியோ இருக்குது, இப்போ இல்லை பரண்டி ஸ்டுடியோ இருக்குது. ஸ்டுடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதாவது தனிப்பட்டவர்களின் பங்கு. பரண்டி ஸ்டுடியோலாம் பானுமதி அம்மாவோட இடம் அது. அந்த மாதிரி தனிப்பட்டவர்கள் வைத்திருக்கும் போது நீங்கள் இதை ஏன் கூட்டாக பண்ணால் எப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அனைவர்களும் வாங்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் என் பக்கத்தில் நில்லுங்களேன், வாங்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு தாட்டோடு அவர் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது. நிஜமாவே உண்மையிலே அது எங்கேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து இலங்கை மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சேர்த்து மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்கும் சேரக்கூடிய ஒரு விஷயமாக அவர் ஏற்றிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக பாராட்டி தான் சேரணும். அதுவும் இல்லாமல் புதுமுகங்கள் இப்போ சினிமா எடுக்க வர்றாங்கன்னு சொன்னால் யாருடைய கால்ஷீட்டில் பண்ணலாம், சரி சிம்பிளில் ஒரு படம் பண்ணலாமா, இல்லை வேறு யாராவது ஃபேமஸ் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்கலாமாங்கிறது சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட நினைக்கல. எல்லாரும் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்க அதில் போட்டு இவங்களும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை ஓட வைப்பதற்கான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதையும் கூட நீங்களே செலக்ட் பண்ணலாம். ஓடிடின்னு பண்ணுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஓடிடியில் போட்டிங்கன்னா அது ரிலீஸ் வீட்டில் சேர்ந்துடும். ஒவ்வொரு வீட்லேயுமே பார்க்கலாம். ஆக ஓடிடியிலையும் நீங்கள் கனெக்ஷன் வச்சுக்கொள்வதற்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டெஃபினட்டாக பண்ணுங்கன்னா நீங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போதே கூட தேட்டர் ரிலீஸ் பண்ணுவீங்க தெரியும் எனக்கு. ஒருவேளை அதுக்கும் வழி இருக்குது. தட் இஸ் இந்த படத்தை ஓடிடிக்காக தான் எடுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா ஆரம்பமே இத்தனாம் தேதி முதல் ஓடிடியில் பார்க்கலாம்னு சொல்லி வந்துடும். அதுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் என்ன பங்கில் போடுறீங்களோ அந்த பங்கில் போடலாம். இந்த ஐடியா சொன்ன எனக்கு எவ்வளோ கொடுக்கலாமோ அந்த மாதிரி எனக்கும் பார்க்குறீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் போகிறோம். உங்களில் ஒருவன் தான் நான். இதெல்லாம் சும்மா காமெடிக்காக சொல்கிறது. ஆக இந்த மாதிரி எண்ணம் வர்றது ரொம்ப சிரமம். அதில் பாட்டு வேறு எழுதிருக்கீங்க, என் வேலையும் போச்சு பாருங்கள். எனக்கு கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதையும் சொல்ல, சரி பாடுறதுக்கு தான் பண்ணல ஒரு பல்லை பாடுறாங்க, அதாவது ஐயா நீங்கள் பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சொல்ல. ஆனால் அதற்கு கூட புதுமுகங்களாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் பாராட்டுறேன். நிஜமாக நாங்களே எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லை. மற்றவர்களும் வரணும், வளரணும், அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இது வரைக்குமே வாழ்ந்துருக்கிறோம். நாங்கள் சினிமாவுக்கு 76 தான் அன்னக்கிளி இருந்தது. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாலே 70லேருந்து நாங்கள் சினிமாவில் ஒர்க் பண்ணிருக்கோம் மியூசிஷியனாக. அப்போ எங்களுடைய வருஷம் எவ்வளோன்னு பாருங்கள், 55 57 இவ்வளோ ஒரு 6 வருஷம் சேர்த்துங்க. பாருங்கள் 56 இல்லைங்க, 70லேருந்து வேலை செய்கிறோம். 70லேருந்து 5 வருஷம் சேர்த்துங்க, 5 வருஷம் 6 வருஷம் சேர்த்துங்க. அப்போ அப்படி ஆகிப்போச்சு. சொல்ல கணக்கில் வீக்கு நான் 56 வருஷம் 56 இல்லைங்க, 1970லேருந்து 76லேருந்து தான் 50 எங்களுக்கு. அன்னக்கிளி வெளிவந்து 76, 70லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 56 வருஷம் ஆகுது. இன்றைக்கி சினிமாவில் நின்று, ஏன்னா மியூசிஷியனாக நின்று அவங்க போய் கான்ட்ராக்ட் பண்ணி நின்று பாட்டு எழுதுறதுலாம் லேட்டு தான். 76 77 தான் நான் பாடல் எழுத ஆரம்பித்தேன். 1800 பாட்டு எழுதிருக்கேன். இது வரைக்கும் புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு.
புக்கு ரெடியாக இருக்குது. அது உங்களுக்கும் நிச்சயமாக நமது பங்குதாரர்கள் அனைவருக்கும் பாதி விலையில் அது கொடுக்கப்படும், பார்த்துக்குங்க. அது எப்படி ஓசையாக அவ்வளோ கொடுக்க முடியும், நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா இல்லையா? அது என்ன விலையோ அதில் பாதி விலை. நாங்களே எங்கட விட்ரா புக்கை அமௌண்ட்டு தான் கொடுத்தோம், ஃப்ரீயாக கொடுக்கல சார். ஓகே ஓகே, அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க எனக்கு. அது ஒரிஜினல் விலை என்ன போட்டிருக்கோம்? ஓகே, பாதி விலை தேவையில்லை, நாங்கள் எல்லாம் வாங்குவோம் சார், முழு விலையும் கொடுத்து வாங்குறோம். சந்தோஷம் 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 சந்தோஷம். நாம தான் நடத்துகிறோம். இல்லை நீங்கள் நடத்தலை, அதுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இளையராஜா அவங்க பர்த்டே அப்போ ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கோம். அது இப்போ சிஎம் யாராக இருக்கிறாங்களோ அந்த ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆகணும். இல்லைன்னா அவங்க இந்த ஆள் என்னை மதிக்கவே இல்லைடா அப்படி சொல்லிடுவாங்க. எல்லாருமே இது பெரிய தொல்லை. சிவாஜி பிரபுலேருந்து எல்லாருமே நமக்கு ஒரு தோழர்களாக இருக்கிறதுனால எல்லாரையும் கூப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அம்பிகா, ராதா, அப்புறமேல் ராதிகா எல்லாருமே நமக்கு தோஸ்துங்க, எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண வேண்டிய ஷோ. உங்களுக்கும் தனியாக விட்பான் போட்டு ஒரு பகுதியை ஒதுக்கிறோம், நீங்கள் வாங்க. வெட்பா தோழர்கள்லாம் தனியாக இருக்கும். இது ஒரு பெரிய அரங்கத்தில் தான் நடக்க போகுது அந்த விழா. ஆகவே அந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வரணும். அது நான் நிச்சயமாக இவர் மூலமாக தெரிவித்து நீங்கள் வர வைக்கிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் இவ்வளோ அனுபவஸ்தர்களிடம் எந்தவித ஆலோசனைகளையும் கேட்க நாங்கள்லாம் இருக்கோம்னா, ஐயா அந்த கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்கன்னு என்கிட்ட வருவாங்க பல பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் ஐடியா சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணலாமே, இந்த மாதிரி பண்ணலாமே, இன்டர்வல் இந்த இடத்துல விடலாமே அப்படிங்கிற. கொஞ்சம் பாருங்க, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், இல்லை பேசுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் நீங்கள் பேசுகிறோன்னா நான் பேசுகிறேன். வச்சிங்களா? ஓகே ஓகே ஓகே, அதுதான் இது மாதிரி தான் வேணும். சென்சியராக படத்தை பார்க்கணும், பக்கத்தில் பேசக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அது நம்ம கவனத்தை முழுசாங்க செலுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன், உங்களை சீரியஸாக சொல்ல. இந்த மாதிரி எந்த வேலையிலையும் முழு கவனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் கங்கைமரன் பேசுகிறேன், இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த பேச்சில் உள்ள விஷயங்களை சேர்த்து அதுக்கு மேலே என்னென்ன அவங்க பண்ண போகிறாங்கங்கிறது நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முழு கதையும் வரும். இப்போ நமக்கு இந்த கதை தெரியாது. அவர் சொல்லியிருக்காரு, சின்ன வயசுல ஒரு பையன், அவர் பெரிய ஆளானதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு சக்கரம் சுழன்று மேலே வர வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொன்னால் அது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அது நிச்சயமாக நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. மியூசிக் டைரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இந்த ஒரு சாங் தான் பார்த்தோம். ஒரு சாங் இருக்கா, இன்னும் எத்தனை சாங் இருக்கு? ஒரு சாங் தான், ஒரே சாங் தான். வெரி குட் வெரி குட், நல்லா இருக்குது. அந்த குழந்தைங்க நீங்கள் அன்றைக்கி போன அம்பத்தூரில் அவங்க ஃபேமிலியில் பாடினாங்க, பார்த்தேன். அதே குழந்தையும் அப்பாவும் குழந்தையும் பாடினது, அதுவும் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் காலைல 4:30 மணிலேருந்து பிரியாணி வாசனை அடிச்சுட்டே இருக்கு. நமக்கு ஆறி போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் வேறு இருக்குது. ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காதே அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் இந்த கூட்டத்தில் இடமெல்லாம் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து இங்கே வருவதற்கு 2.5 மணி நேரம் ஆகுது. நாவலூர்ன்ற ஒரு இடத்துல இருக்கேன், ஓஎம்ஆரில் ரஜினி சார் தோட்டத்துக்கு பக்கத்தில் நம்ம வீடு. அதனால இங்கேருந்து போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுன்றது நீங்கள் யோசிங்க. அதனால் பிரியாணி எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருங்க, நான் நாளை சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வேண்டாம், இன்னும் 2 நாள் கழிச்சு கூட அனுப்பிங்கன்னா பரவாயில்ல, அட்ரஸ் தானே தரேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் கலையில் மட்டுமல்ல, அவர் சொன்னது எல்லா விஷயத்திலும் வச்சுருக்காரு. நிறைய வேறு ஒர்க். இந்த பாருங்க, அவர் வெள்ளம் வச்சுருக்காருன்னு வெள்ளை மண்டி ஒன்று ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி உடனே ஐடியா அங்கே போகுது இல்லையா? அதுதான் வேணும். ஒருத்தட்ட என்ன திறமை இருக்குது அதை எடுத்து இப்படி வெளியே கொண்டு வர்றதுங்கிற எண்ணம் அவருக்கு சடனாக ஒரு செகண்டில் வருதுன்னு சொன்னால் உதவக்கூடிய மனப்பாங்கு பிறந்தவர் தான் இவர் அப்படிங்கிறது நீங்கள் நம்பணும், நிச்சயமாக நம்பணும். அவருக்கு இன்னும் நிறைய சேர போகிறது எண்ணம் இருந்தாலே நிறைய வரும், நிறைய சேரும். அவருக்கு நிறைய பணம் உள்ளவர்கள், மனம் உள்ளவர்கள், குணமுள்ளவர்கள் பக்கத்திலேயே இருப்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த உதவிகள் வேணுமோ அவைகளை செய்வதற்காக பக்கத்தில் காத்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் எந்தெந்த உதவி வேணுமோ, ஏன்னா நடிகர்கள் நீங்களே போட்டிருக்கீங்க, டைரக்ஷன் நீங்களே பண்ணிடுறீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. மற்றவங்களுக்கு சான்ஸு தரமாட்டேங்க. நாங்களாம் எப்படி வீட்டில் படம் பண்ணுறது, நான்லாம் எப்படி பண்ணுறது பாருங்கள். கரகட்டக்காரன் 2 வேறு கேட்டிருக்கீங்க, அதுக்கு அவர் செலவு என்ன ஆகும்? இன்றைக்கி அட்வான்ஸாக எனக்கு ஒரு 2.5 கோடி இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நான் ஒத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ செலவு அது படத்துக்கு. இந்த காலத்தில் செலவு எக்கச்சக்கமாகுது. ஒரு சாதாரண படம், இப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு படம், அந்த படத்துக்கு 25 crores ஆயிருக்கு. நான் ஆக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸில் ரிலீஸ் ஆகுது. லெனின் பாண்டியன் அப்படின்ற ஒரு படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸில். அண்ணா ரீரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ மிக்சிங் வேலை தான் போயிட்டுருக்கு. ஆக அந்த மாதிரி படங்களை எடுப்பதற்கே 20-25 lakhs கோடி போகுதுன்னு சொன்னால்,
இனிமேல் கரகாட்டக்காரன் மாதிரி எடுக்கிறது எவ்வளவு போகணும் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம தேரணும். அதுவும் இல்லாமல் செகண்டாக எடுக்கிற படம் வந்து அது நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களோங்கிறதுக்காகவே நம்ம மாற வேண்டியிருக்கு. மாற வேண்டாம், அது நல்லா இருந்துச்சு இது ஏன்னா கவுண்ட் பண்ணி உடம்பு சரியில்லை. செந்திலுக்கும் அதிகமாக படம் பண்ணுறதில்ல. ராமராஜன் உருவம் மாறிட்டார், கணக்காய் இவ்வளோ குண்டாகி போச்சு. இதெல்லாம் போட்டு மறுபடியும் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. பார்ட் டூவில் அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்கள வச்சு தான் எடுக்கணும். கனகாவுக்கும் ராமராஜனுக்கும் குழந்தை பிறந்து, இந்த பக்கத்தில் வந்து செந்திலுக்கும் சரளாவுக்கும் குழந்தை பிறந்து அவங்க கரகாட்டத்தில் வந்தால் தான் கதை ஓடும். ஆகவே அந்த புது முயற்சியில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போகக்கூடாது. அதனால் என்ன வருதோ திங்கிங் இந்த காலத்தில் என்ன வருதோ. அதுவும் இல்லாமல் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே மியூசிக்கில் தான் இருக்குது, சினிமாவில் தான் இருக்குது. என்னுடைய பையன் வந்து வெங்கட் பிரபு பிரேம்ஜி. வெங்கட் பிரபு இப்போ ஒரு படம் பண்ணிருக்கான். இப்போ தான் முந்தா நாள் அஜித் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ துபாயில் போயிட்டு இன்றைக்கி எல்லா இதுலேயும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அவரை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க, ரேஸில் போய் நின்றுருக்கான். அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது. அவரும் சத்யஜித் ஃபிலிம்ஸில் சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்த படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. ஆகவே இப்படி எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே இளையராஜா குடும்பமும் சரி, எங்கள் ஃபேமிலியும் சரி, எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் குடும்பமும் சரி, எங்கள் அண்ணன் பாஸ்கர் அவங்க குடும்பமும் சரி, எல்லாமே சினிமாவை தவிர வேறு எண்ணமே கிடையாது. ஏன்னா நாங்கள் சம்பாதிச்சதுக்கு ஒரு நிலத்தை வாங்கி ஒரு ஃப்ளாட் கட்டி குறைஞ்ச விலைக்கு விற்றுருக்கலாம், துட்டு வாங்கி நல்லா சம்பாதிச்சு உட்காந்துருக்கலாம். ஆனால் கலையிலே தான் போடுறோம். ஒரு தியேட்டர் வாங்குகிறோம், ஒரு மியூசிக் பற்றி பண்ணுறோம், சிம்பனி எடுக்கிறோம். இந்த மாதிரி வேலைகள் தான் எங்களுடைய தொழிலுக்கு மனசில் என்ன தோணுதோ அவைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. ஆக உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை ஆழமாக விதையுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான், உங்கள் மனதில் என்னவாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஆழமாக புதைச்சிங்கன்னா அதில் வந்துடுவீங்க. நிஜமா அதில் வெறி வேணும், இதில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி இருந்தால் தான் அதில் வந்து சேர முடியும். அதை அனைவருமே அவரவர்கள் தொழிலில் ஆழமாக போட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, கரெக்டாக கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஜூம் பண்ணி அப்படியே ஆளை அப்படி பிடிக்கணும், அப்புறமேல அப்படியே எடுக்கணும், அப்படி கற்றுக்கணும். அந்த மாதிரி அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஆழமாக சிந்தனை செய்து உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மேலே வருவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர் வந்து என்மேல் என்ன ஆசைன்னு என்ன அது தெரியல எனக்கு. ஏன்னா என்னை பார்த்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்குமே அவ்வளோ அன்பை கொட்டி கொண்டே இருக்கக்கூடியவர். எல்லாருமேலேயும் என்ன அனுபவிச்சிருக்காரோ அதே அன்பு தான் என்னட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நான் வர முடியலன்னு சொன்னேன், அழுதுட்டு எனக்கு ஒரு நான் தேதி மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு அதை தாங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் இந்த 8ஆம் தேதி சொன்னோன்னா 8 இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு தான் வரேன் நான். இங்கே இவர் 7:30 மணிக்கு மேலே வந்தால் போகிறோம், காலையில் இந்த இவங்களோடலாம் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் லேட்டாக வந்தேன். லேட்டாக நானும் அதுலேயும் வந்து சேர்ந்துருப்பேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ வந்து நான் அவருக்கு ஆறுதல் சொல்லி, இல்லைங்க நீங்கள் தேதி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வரேன், இல்லை நீங்கள் இதில் நடத்திடுங்களேன்னுலாம் சொன்னேன். ஆனால் நான் தான் வந்தாகணும்னு சொல்கிற பிடிவாதத்தோடு, அந்த அன்பு பிடிவாதத்தில் எதுக்கு சொன்னேன், பிடிச்சது நினைச்சதை நடத்தியே முடிப்பவன் நான் சொல்லி நினச்சா தான் நம்ம வருவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி அவர் நினச்சதை நடத்தி காட்டிட்டார். இன்றைக்கி பார்த்துக்க, கங்கைமரன்னா வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நினைச்சாரு. அதுக்கான இறைவன் கொண்டு நடத்தி கொண்டு இங்கே வந்து விட்டார். உறவுகள் தொடர்கதை, அம்மா அப்பாவோடு இருந்தால் நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லாரோடையும் சேர்ந்துருக்கோம். சேர்ந்துருந்தோடனே கல்யாணம் ஆனவுடனே எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு. சின்ன சின்ன சண்டை, அது உணர்வுகள், சிறுகதை, சின்ன கதை, சின்ன கதை. ஒரு கதை என்று முடியலாம். அப்பா அம்மாவோ எந்த வாரிசுகளோ முன்னோர்களோ போகலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இந்த இன்னொரு அன்பு வேறு இடத்துல கிடைக்கலாம். இனி எல்லாம் சுகமே, எல்லாம் நடக்கிறதெல்லாம் சுகம்னு நினச்சிட்டு போங்க அப்படிங்கிறது தான் அந்த பாட்டுடைய அர்த்தங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நிஜமாக நிச்சயமான வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். ஆக இந்த விட்பாங்கிறது வந்து குடும்பத்தின் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர்கள். நீங்கள்லாம் ப்ரொடியூசர்ஸு, உங்களோட ப்ரொடியூசர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு ஆள் வேஸ்ட் ஆள் யார்கிட்டையும் பேசலை. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வேண்டியவர்கள்ட்ட தான் பேசுகிறேன். நடிக்க வந்தவர்களும் சரி, பார்க்க வந்தவர்களும் சரி, ஒரு சீனில் நடித்தவங்களும் சரி, ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார் அது சரி, அது டப்பிங் கொடுத்தவங்களும் சரி, எல்லாரும் அவரவர்கள் வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள். இது வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வழிகளோ அவைகளை யோசித்து அது எல்லா தியேட்டர்லையும் மக்கள் பார்க்குற அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் கலந்து ஆலோசித்து எங்களோடலாம் சேர்ந்து கலந்து ஆலோசித்து மக்களிடம் அதை சேர்ப்போம். எந்த டிவிக்கு ரைட்ஸ் கொடுக்கறது, எந்த ஓடிடியில் வெளிப்படுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செய்து அந்த வெளியீட்டு விழாவை மிகச்சிறப்பாக செய்வோம். ஏன்னா வந்து டைம் வந்து 9:45 ஆகுது, 9:45 ஆகுது. இங்கே பிரியாணி ஆடுது இல்லையே, அதை எடுக்க முடியாதுல்ல. இப்போ போய் ராமராஜனையும் இப்படி குண்டு கனகாவையும் போட்டு வேறு நடிகர்கள் வச்சா அது மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல இல்லைங்களா.
வேற ஒன்று எடுக்கலாம். வேற ஒன்று நான் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க. அது நம்மள்ட்ட சும்மா லட்சங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு சினிமாவில். இருங்க, காரை உங்களுக்கு சொப்பன சுந்தரி வேணுமா? காரை கேட்குற மாதிரியே சொப்பன சுந்தரி எங்கன்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. அது வயசாகி போய் எப்படி என்ன ஆகி போச்சோ தெரியாது. அதுக்கு எத்தனை பிள்ளைங்களோ அதெல்லாம் தெரியாது. இந்த சொப்பன சுந்தரியை மறக்காதவங்க யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அப்படி. ஆமாம், பாருங்கள், சொப்பன சுந்தரியை வச்சுட்டு வீட்டுக்காரமா வந்துருக்காங்களா தெரியுமா? நீங்கள் சொப்பன சுந்தரி மேலே வச்சுருக்க ஆசை தெரியுமா உங்களுக்கு? இல்லை, சந்தோஷத்துக்கு தான் எடுக்கிறது. வாழைப்பழம் 2 எடுத்தோம் பாருங்கள், வாழைப்பழத்தை வச்சுறாங்க, காரை தள்ளிட்டு போது சொப்பன சுந்தரியை பேசுனாங்க. அது மாதிரி ஒன்று உங்கள் சந்தோஷத்தை எடுக்கிறதுக்கு தான். அதுதான் விஷயம். கற்பனை கதாபாத்திரங்கள் தான் எல்லாம். 2 எடுப்பதற்கான அறிகுறிகள் இல்லை அப்படிங்கிறத இந்த மேடையில் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுறதுல அதுதான் உண்மை. வேறு புதுசாக திங்க் பண்ணுவோம். ஒன்றே வச்சுட்டு மாரடிக்கிறான்டா, என்னடா இது வேறு ஐடியாவே வராது ஒர்க்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். இப்போது நான்லாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய காலம். ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் புதுசாக திங்க் பண்ணி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டியாக வந்து என்ன கங்கை மேலே படுக்கிறாருன்னா படம் ஓடலைன்னா என்ன ஒன்றா மூலையில் உட்காரணும். வேண்டாம் எப்பா வேணாப்பா நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வெங்கட் பிரபுட்ட எனக்கு தோன்றது சொல்லுவோம், டேய் இது 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 பண்ண மாதிரி பண்ணலாம் மேடம், இந்த மாதிரி சரி டேடி அப்படின்றான். அது எடுக்கிறானோ இல்லையோ அப்போ சொன்னதுக்காக சரிடுவான். படத்தில் வரும். ஆனால் சில இதெல்லாம் பேசிக்குவோம். இதெல்லாம் நடிகர்களை பற்றி சொல்லுவான். நடிகர் நான் ஏன்னா ஹீரோயின் இவங்களை ரொம்ப ஃபேமஸாக இருக்க மாதிரி இருக்கு அப்படியே ரெடி நான் பார்க்குறேன் அப்படிமா. நான் சொல்கிறத அப்படி செய்யக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் அவங்க வெற்றியெல்லாம் எனக்கு பங்கு. அது மாதிரி தான் இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைங்களும். அப்பா சொன்னார்னா அது பிள்ளைக்கு நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நம்பணும். அதை வந்து நம்பினா வந்துடலாம், ஹீரோ வந்துடலாம். அது மாதிரி நம்மளை கொண்டு வருவாங்க, மேலே நிறுத்துவாங்கன்னு சொல்லி நினச்சோம்னா அது நடக்கும். அதே போல் தான் நீங்கள் வாழணும். நீங்கள் வாழ்வதும் உங்கள் பரம்பரைகள் வாழ்வதும் நீழ்வதும் எல்லாம் இறைவன் கையில். இறைவன் அனுபவம், இறைவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே அவங்க கையில் தான் ஒப்படைச்சிடறோம். ஆகவே இந்த நீங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்பர் கௌசர்னு ஒரு வைத்தியர் இருக்கிற இல்லைங்களா, அவர் மெக்கா போன போது மெக்கா அவருடைய வீட்டில் போயிட்டு இந்த மாலை வச்சு ஜெபம் பண்ணி என் பேரை சொல்லி அங்கேருந்தே ஃபோன் பண்ணுறாரு. இப்போ தான் இந்த இதை வச்சு ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு கையில் மாட்டி விட்டார். அது கையில் போட்டுட்ருக்கேன். ஆகவே எல்லா மதமும் சம்மதம் ஒரே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற மாதிரி எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஆகவே இது ஜாதி மதங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பழகிறது கிடையாது. அன்பு எங்கே இருக்கோ அங்கே போய் அடைக்கலம் ஆகிடுவோம். ஆகவே அன்பு நிறைய 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 வச்சுருக்கிறார் எல்லார் மேலேயும். ஆகவே இந்த விட்பா பெரிய ஸ்தாபனமாக வளர வேண்டும், பெரிய திரைப்பட கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று என் மனதார அவர்களை வாழ்த்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே எல்லாருக்கும் ரெடியாக இருக்கு, ஒன்றும் கவலைப்படாது, ரெடியாக இருக்கு. நன்றி 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 நன்றி.